வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வத்த குழம்பு பொடி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: உளுந்து 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், பச்சரிசி 1 ஸ்பூன், மல்லி 1½ ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் 7. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், கடுகு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், திக்கான புளிக்கரைசல், கல்லுப்பு, வெந்தயத்தூள், சின்ன வெங்காயம், பூண்டு 15 பல், கருவேப்பிள்ளை, காஷ்மீர் மிளகாய் 3. சுண்டைக்காய் வத்தல் பொரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வாணலை வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் தனியா ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பொருளாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம், மிளகு, பச்சரிசி, வரமிளகாய், நான் காஷ்மீர் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு பிறகு அரைச்சிடலாம். வத்தக்குழம்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானிலையில் ரீஃபண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கு பிறகு சுண்டைக்காயை பொரிச்சிடலாம். நான் பாதியாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப க்ளீனாக வடிக்க வேண்டாம், ஆயிலோடையே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வத்தக்குழம்பு செய்கிறதுக்கு திக் பாட்டமாக இருக்க பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், ஆயில் நல்லா காஞ்சதுக்கு பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு வெந்தயத்தூள், வரமிளகாய், கருவேப்பிள்ளை, பூண்டு, இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் திக்கான புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
மஞ்சத்தூள் கொஞ்சம் வணங்கினதுக்கு பிறகு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 4 டம்ளர். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க எல்லா பொடியுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ இது 10 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காய் வத்தல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதோ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது நல்லா 2 மினிட்ஸ் பாயில் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தால் போதும். இப்போ இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. இப்போ இந்த சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ இன்றைக்கி ஈவினிங் செஞ்சிங்கன்னா நாளைக்கு காலையில் தான் சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வத்தல் நல்லா ஊறிச்சினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை பாயில்டு ரைஸோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.